தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை தீய தொடர்புகளிலிருந்து விடுவித்து பரிசுத்தமாக பாதுகாத்து நிலையான ஜெயஜீவியம் தருவேன். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்வொழுக்கங்களை கெடுக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை சுற்றி உள்ள மனிதர்களின் எதிர்மறையான பேச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுக்கிறதா? அப்படிப்பட்ட தீய தொடர்புகளிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதைதான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அன்று கொரிந்து சபையில் இருந்த பல தவறான உபதேசங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டித்து எழுதியதே இன்றைய வசனத்தின் பின்னணியாகும். வேதத்தில் கெட்ட சவகாசம் எப்படி ஒருவனை முற்றிலும் அழிக்கும் என்பதற்கு தாவீதின் குமாரனான அம்னோனின் வீழ்ச்சியே மிக சிறந்த உதாரணமாகும். அப்படி தீய நண்பனான யோனதாபின் தவறான ஆலோசனை அம்னோனை பாவத்திற்குள் தள்ளி அவனுடைய உயிரையும் பறித்து பெரிய அவமானத்தில் அவன் சரித்திரம் முடிந்தது. எனவே உங்கள் வாழ்க்கையில் ஆகாத சம்பாஷணைகள் கொண்ட நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று அடையாளம் கண்டு இன்றே விலக்குங்கள். தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தும் மற்றும் ஜெபிக்கும் பரிசுத்தமான உறவுகளை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்கள் ஆவிக்குரிய நல்வொழுக்கங்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டு ஒரு நிலையான ஜெயஜீவியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்வொழுக்கத்தை போதிக்கும் ஆவியானவரே, இன்று எல்லா தீய தொடர்புகளிலிருந்தும் என்னை முற்றிலுமாக விடுவித்து பரிசுத்த உறவுகளை எனக்கு தந்து ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.